இப்ப வாசியோக பயிற்சி செய்யறதுக்கு நீங்க உங்க வீட்டுல ஒரு இடத்துல வடக்கு பார்க்க உக்காந்துட்டீங்க வஜ்ராசனத்துல உக்காந்துட்டு நீங்க வாசியோக பயிற்சியை செய்றீங்க. அப்படி செய்யறதுக்கு முன்னாடி 10ஆம் வாசல்ல ஊதுறதுக்கு முன்னாடி வாசி மந்திரத்துடைய ரிதமுக்கு ஏற்ப நீங்க ஊதுவீங்க. அப்ப ஊதுறதுக்கு முன்னாடி முத நீங்க ஒரு வேண்டுதல் வைக்கணும். என்ன வேண்டுதல் அப்படின்னு பார்த்தா, நீங்க இருக்கிற இடத்துடைய லொகேஷனை நீங்க சொல்லணும். எப்படின்னா இப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா, பூமண்டலத்துல, ஆசியா கண்டத்துல, இந்தியாவுல, தமிழ்நாட்டுல, சென்னையில, இந்த மாதிரி சென்னையில ஒரு தெருவு பேரை சொல்லலாம். உங்க தெருவு இப்ப சென்னைக்கு பக்கத்துல அடையாறுல இருக்கக்கூடிய ஒரு தெருவு பேரை சொல்லலாம். அந்த தெருவுல இத்தனாம் நம்பர் வீட்டுல நான் உட்காந்து வாசியோக பயிற்சி செய்யறேன், என்னுடைய குலதெய்வம் இது அப்படின்னு அந்த குலதெய்வம் பேரை சொல்லி நல்லபடியா குலதெய்வத்தை வணங்கிட்டு வாசியோக பயிற்சியை ஆரம்பிக்கணும். இப்படி ஆரம்பிக்கும் போது அந்த இந்த சொல்லக்கூடிய இந்த அடையாளங்கள் எல்லாமே, இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லும் போது உங்களை சுத்தி இருக்கிற அந்த வாசியான குலதெய்வ காற்றுக்கு அது தெரியும். அந்த குலதெய்வ காற்றுக்கு தெரியும் போது அந்த குலதெய்வம் இன்னும் அதிகமா உங்களுக்கு உதவியை செய்யும். அப்படி உதவியை செய்யும் போது வாசியோக பயிற்சியில சீக்கிரமா அந்த வாசி சிரசுக்குள்ள ஒடுங்கும். இப்படி சீக்கிரமா ஒடுங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லி நீங்க வாசியோக பயிற்சியை ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்க வாசியோக பயிற்சி பண்ணும்போது இந்த முறையில சொல்லிதான் நீங்க வாசியோக பயிற்சியை ஆரம்பிக்கணும். இப்படி வாசியோக பயிற்சி உங்க பேரு, உங்க தாயுடைய பேரு, உங்க தந்தையுடைய பேரு, உங்க குலதெய்வத்துடைய பேரு எல்லாம் சொல்லி வணங்கி இந்த வாசியோக பயிற்சி ஆரம்பிக்கணும். ஏன்னா தாயுடைய பேர் ஏன் சொல்றோம்? நம்ம உடம்புல சந்திர நாடி ஓடுது. தந்தையுடைய பேரை ஏன் சொல்றோம்? நம்ம உடம்புல சூரிய நாடி ஓடுது. அந்த சுழுமுன நாடின்றதுதான் நம்மளுடைய குலதெய்வம். அப்ப சுழுமுன நாடியுடைய பேரான குலதெய்வத்தை சொல்லும் போது இந்த 3 நாடிகளுடைய பேரையும் நீங்க சொல்லும் போது அது சீக்கிரமா உங்களுடைய வாசி சிரசுக்குள்ள ஒடுங்கும். நீங்க உழைக்கிற உழைப்பு கண்டிப்பா நெல்லு கரைச்ச தண்ணியா இருக்குமே தவிர புல்லு கரைச்ச தண்ணியா இருக்காது. இது எல்லாமே உங்க வாசி மந்திரம் சொல்லி நீங்க சொல்லணும். அப்படி சொல்லிட்டு அந்த வாசி மந்திரத்தோட ரிதமுக்கு ஏற்ப நீங்க 10ஆம் வாசல்ல ஊதணும். இப்படி ஒரு வேண்டுதலை வச்சுட்டு தான் நீங்க வாசியோக பயிற்சியை செய்யணும்.